இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலுமிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்றும் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராகுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்சவிற்கு அழைப்பு. பெரும்போக எச்சரிக்கையில் ஈடுபட முடியாமல் போன விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து அரசாங்கம் அவதானம். வீதி விதிமுறைகள் தொடர்பில் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க உள்ள சட்டமூலம் தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வீதி சட்ட திருத்தங்களுக்கான குழு தெரிவிப்பு. இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தை வெற்றியளிக்கும் என பலஸ்தீனின் ஜனாதிபதி தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்றும் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராகுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான வாகனத்தை முறையின்றி பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவு விமல் வீரவங்சவிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் பிரகாரம் அவரிடம் நேற்றும் 5 மணித்தியாலங்கள் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின் பிரகாரமே பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச நேற்று போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராகியிருந்தார். விமல் வீரவங்ச விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் விடுத்த அறிவித்தலுக்கு அமைவாகவே நீதிமன்றம் அவருக்கு உத்தரவை பிறப்பித்திருந்தது. பெரும்போக எச்சரிக்கையில் ஈடுபட முடியாமல் போன விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நிதியமைச்சருடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாக விவசாய அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்தார். மழை வீழ்ச்சி கிட்டாத காரணத்தினால் விவசாயிகள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியிருந்ததாகவும் இதனால் எதிர்பார்த்த அறுவடையை பெற முடியாமல் போயுள்ளதாகவும் விவசாய அமைச்சர் குறிப்பிட்டார். குறிப்பாக பெரும்போகத்தில் 100% விளைச்சலை எதிர்பார்த்த போதிலும் 40% விளைச்சலே பெறப்பட்டுள்ளது. ஆகவே இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மேலும் தெரிவித்தார். வீதி விதிமுறைகள் தொடர்பில் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க உள்ள சட்ட வரைவு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வீதி சட்ட திருத்தங்களுக்கான குழு தெரிவித்துள்ளது. இந்த சட்ட வரைவிற்கு எதிர்வரும் ஜனவரி மாதத்திற்குள் குழு உறுப்பினர்களின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள எண்ணியுள்ளதாக அந்த குழுவின் தலைவர் நிஹால் சோமவீர தெரிவித்தார். வீதி விதிமுறைகள் தொடர்பில் நியமிக்கப்பட்ட குழு இந்த சட்ட வரைவை தயாரிப்பதற்கான விடயங்களை ஆராய்ந்துள்ளதாக வீதி சட்ட திருத்தங்களுக்கான குழுவின் தலைவர் மேலும் குறிப்பிட்டார். இதற்கமைய இது தொடர்பிலான சட்ட வரைவை தயாரிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சட்டவரைவு உருவாக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் ஜனவரி மாதம் குழு மீண்டும் கூட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டவரைவு தொடர்பில் உரிய தரப்பினர்களுடன் கலந்துரையாடியதன் பின்னர் அதனை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக நிஹால் சோமஸ்ரீ மேலும் குறிப்பிட்டார். இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்கு இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று நாளை இந்தியாவிற்கு பயணிக்க உள்ளதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. கடற்தொழில் அமைச்சின் செயலாளர், கடற்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட குழுவினர் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். இந்திய மீனவர்களின் அத்துமீறல் காரணமாகவே வடக்கு மீனவர்களே அதிகளவில் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் அழைப்பின் பிரகாரம் இலங்கை பிரதிநிதிகள் அங்கு செல்ல உள்ளதாகவும் கடற்தொழில் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலை அடுத்து எதிர்வரும் 2ஆம் தேதி இந்திய கடற்தொழில் அமைச்சர் உள்ளிட்ட இந்திய குழுவினர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இருநாட்டு மீனவர் பிரச்சினைகளுக்கும் சிறந்த தீர்வை எட்டும் முயற்சியில் இருதரப்பு கலந்துரையாடல்களில் முன்னெடுக்க உள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் சுட்டிக்காட்டினார். நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹி. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் குறிப்பாக சப்ரகமுக, மேல், தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்வதுடன் சற்று பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மின்னலும் பலத்த காற்றும் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடற் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து வீசும். காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் ஊடாக கொழும்பு வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன்
குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது தற்காலிகமாக மணித்தியாலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் அதிகரித்து வீசுவதுடன் கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியை எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.